ஹலோ மை டியர் குக்கிங் காம்ரேட்ஸ். கத்திரிக்காயில் ஏகப்பட்ட டிஷ்ஷஸ் செஞ்சுருப்போம். பட் என்னோட ஆல் டைம் ஃபேவரட் இந்த கத்திரிக்காய் குழம்பு தான். ஸோ இது எப்படி பண்ணுறதுங்கிறது தான் இந்த வீடியோவில் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஸோ இது பண்ணுறதுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துட்டு அது கூட கத்திரிக்காயையும் கட் பண்ணி சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க. உங்களுக்கு வேணால் முழுசாக கூட சேர்த்துக்கலாம். ஸோ இப்போ அதே பேனில் கத்திரிக்காயெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துட்டு நான் ஸ்க்ரீனில் காட்டியிருக்க மசாலாஸ் எல்லாத்தையுமே சேர்த்து லைஸ்ட்டாக ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. நான் டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணுறேன். ஸோ அந்த மசாலா கூட தேங்காயையும் கட் பண்ணி சேர்த்துட்டு பூண்டு சேர்த்து நல்லா அரைச்சி பேஸ்ட்டாக எடுத்துக்கோங்க. இன்னொரு அதே ஆயிலில் கொஞ்சம் ஒரு வெங்காயம் 2 தக்காளி ரெண்டையுமே சேர்த்து நல்லா வதக்கிட்டு அதையும் அரைச்சி பேஸ்ட்டாக சேர்த்துட்டு இது எல்லாத்துக்கூடையும் 1 ஸ்பூன் அளவுக்கு உப்பு, 1.5 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள் எல்லாமே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு ஸ்மூத் மிக்சராக ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. புளி ஒரு குட்டி லெமன் சைஸ் புளி எடுத்துக்கிட்டிங்கன்னா போதும். ஸோ நல்லா அதையும் கரைச்சி இந்த தண்ணியையும் இதோடு சேர்த்துருங்க. இப்போ அதே பேனில் கொஞ்சம் ஆயில் விட்டு கடுகு, சீரகம், வெந்தயம் எல்லாமே சேர்த்து நல்லா ரோஸ்ட் ஆனதுக்கப்புறமா கொஞ்சம் வெங்காயம் வேணால் சேர்த்துக்கோங்க, ஆப்ஷனல் தான். சேர்த்துட்டு அதுக்கப்புறமா நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருந்த இந்த மசாலா கலவை இருக்குது இல்லையா, ஸோ அதையுமே இது கூட சேர்த்துக்கோங்க. தாளிக்கும் போது கருவேப்பிலையும் போட்டுக்கோங்க, மறந்துட்டேன் சொல்கிறதுக்கு. ஸோ இதை சேர்த்துட்டு நல்லா ஒரு கொதி வந்ததுக்கப்புறமா கத்திரிக்காயையும் சேர்த்து ஒரு 2 மினிட்ஸ் போல் கொதிக்க விட்டு ஃபைனலாக மல்லியில் தூவி வைக்கணும். டக்காரி. ஸோ இந்த ரெசிபி பிடிச்சதை சேப்பரேட் ட்ரை பண்ணுங்கள்.